ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தலை கீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்க கூட கூட்டணி வைக்கவே முடியாது. உங்கள ஊர விட்டு ஒதுக்கி வச்சுடும். இவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி பழகக்கூடாது. அப்படி பழகுனாலும் அவங்கள ஊர விட்டு ஒதுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சுன்னு இருந்ததுதான் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். ஆனா நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆற தழுவி கட்டி கொள்ளுகிறது என்ன, அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு புகழ்றது என்ன, ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசி அப்படியே கலகலப்பா வச்சுக்கிட்டாங்களா ஆளுநர் மாளிகை. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணலாம். எனக்கும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. சொல்றேன் என்ன விஷயம் நடந்ததுன்னா, ஜனவரி 26 குடியரசு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுல ஒண்ணுதான் ஆளுநர் தருகிற தேநீர் விருந்து. இந்த தேநீர் விருந்துக்கு வந்து திமுக, அதிமுக, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிகளுக்கும் என்ன பண்ணுச்சு அழைப்பு குடுச்சு. ஆனா எப்போதும் போல திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக கூட்டணி திமுக கூட்டணி கட்சி எல்லாம் பண்ணாங்க. நாங்க இது வந்து ஆளுநர் தேநீர் விருது வந்து நாங்க என்ன பண்றோம் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசா ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கும் போச்சு. அவங்களும் என்ன பண்ணாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பண்ணாரு தன்னுடைய மாநாட்டில் அரசுல ஆளுநர் பதவியை எதுக்குங்க தேவையில்லாத ஒண்ணு அவங்கள வச்சு எதுக்கு தேவையில்லாம வந்து நீங்க காசை கரியாக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை வச்சு செஞ்சார் விஜய். ஆனா அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த பாலியல் வன்கொடுமையில லெட்டர் தூக்கிட்டு போனவர் தான் விஜய் ஆளுநரை சந்திக்கிறதுக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இப்போ என்ன பண்றாரு ஆளுநர் கொடுக்குற தேநீர் இருந்தாலும் நாங்க கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாரு. நாம் தமிழ் கட்சி ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஆனா இருந்தாலும் ஆளுநர் கூப்பிட்டாரு அதுக்காக நம்ம போய் ஆகணுமே சொல்லிட்டு அதிமுக, பாஜக, தேமுதிக, இன்னொரு தமாக இவங்க கட்சியெல்லாம் என்ன பண்ணாங்க போயிட்டு கலந்துட்டாங்க. இங்க போய் கலந்துக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இருந்தாலும் வெளியில வந்து அவரை வந்து பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுங்க, அந்த மூஞ்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதாரு. அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு. எப்படிங்க வைக்க முடியும் அவங்க கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்தாரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். ஆனா நேற்று தினத்துல எச் ராஜா பார்த்த உடனே எழுந்து நின்று ஆனர் பண்றது என்ன, அண்ணாமலை வந்த உடனே எழுந்து நின்று ஆனர் பண்றது என்ன, அப்படியே கலகலப்பா சிரிச்சு ஓஹோ ஓஹோன்னு சிரிச்சு பேசிக்கின்னு ரொம்ப ஜாலியா கலகலப்பா அந்த இடத்த வச்சுக்கிட்டாரா அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் எச் ராஜா அண்ணாமலை. என்னங்க இது ஒன்னும் புரியலங்க, இங்க வெளியே வந்தா அப்படி திட்டுறாங்க, உள்ளுக்குள்ள போனா இப்படி இருக்காங்க, எனக்கு ஒன்னும் புரியலங்க சொல்லிட்டு தமிழக மக்களை வந்து முட்டாளாக்குறது தான் அதிமுகவும் பாஜகவும் அப்படின்னு சொல்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இவங்க என்னதான் இருந்தாலும் நாங்க கூட்டணி இல்ல, அவர் எங்களுக்கு பிடிக்கல, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க திரிஞ்சிருந்தாலும் இவங்களுடைய குட்டையெல்லாம் வெளியே வந்திருக்குது. அது நேற்று ஆளுநர் மாளிகையில் நடந்த இந்த சம்பவம். இதன் மூலியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா பாஜக அதிமுக கூட்டணி வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதுக்கான முன்னோட்டங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று தினத்துல எடப்பாடி பழனிசாமி கலந்து இருக்கணும். ஆனா அவர் கலந்துக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அண்ணன் ஜெயக்குமார் இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்தா என்னெல்லாம் பேசும் பொருளா இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால தான் ஒரு முன்னோட்டமா ட்ரெய்லர் போட்டு பார்ப்பான். அண்ணே நீங்க போங்கண்ணே, நீங்க போய் அங்க பாஜக ஆளுங்கெல்லாம் எப்படி நம்ம கூட உறவாடுறாங்க, எப்படி நம்ம கூட வந்து பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்றத வந்து நீங்க போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அண்ணன் ஜெயக்குமார் அனுப்பியிருக்காரு. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு போனாங்க. போனோடனே என்ன பண்ணிருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க. உடனே எச் ராஜா வந்து ஆற தழுவி கட்டி பிடிச்சி கூட பக்கத்துல சரத்குமார் கமெண்ட் எல்லாம் பண்ணி அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஜாலியா சிரிச்சுட்டு பிரெண்ட்ஸ் பார்ட்டி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்டி தான் இருந்தது. அது ஆளுநர் டீ பார்ட்டியா இல்ல அண்ணன் ஜெயக்குமார் எச் ராஜா அண்ணாமலை சரத்குமார் சந்திக்கின பிரெண்ட்ஸ் டீ பார்ட்டியான்றது ஒரு கன்ஃபியூஸா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கூத்தடிச்சு கும்மாலாம் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா கலகலப்பா இருந்திருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு ஒரு முன்னட்டம் போட்டிருக்காரு. அதுக்கு நல்ல ஒரு கிரீன் சிக்னல் வந்திருக்கு பாஜக கிட்ட இருந்து. நிச்சயமா பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறது நிறைய சாத்தியமான கூறுகள்லாம் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சிக்னல் வந்திருக்கான். சோ இது மூலமா 2026 எலெக்ஷன்ல நிச்சயமா இவங்க கூட்டணி வைக்க போறாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறது இல்ல. சோ இவங்க நிலைப்பாடு இருக்குல்ல, வெளியே வந்துட்டா பாஜக அந்த கட்சி இந்த கட்சி அவங்க கூட கூட்டணி இல்ல, நாங்க வந்து செத்தால கூட்டணி வைக்க மாட்டோம், இதுக்கப்புறம் பிரிஞ்சது தான், அதுக்கப்புறம் அந்த அறவேக்காடு அண்ணாமலை அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு எங்க தலைவர்களை அப்படி இப்படின்னு கொதிச்சு எழுந்திருந்த ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் அங்க போயிட்டு என்ன பண்றாரு அண்ணாமலையை கட்டிப்பிடிச்சு பேசுறது என்ன, சிரிச்சு பேசுறது என்ன, ஜெயக்குமார் அண்ணன் சிரிச்சு பேசுறது என்ன, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.